ஹலோ உறவுகளே, வெல்கம் டு தீரன் விலாக்ஸ். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து தம்பி வந்து ஊருக்கு கிளம்பிட்டான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் இட்லி தோசை தான் பண்ணேன். எப்பயுமே வந்துட்டு சண்டேனால் காலையில் எதுவுமே செய்ய மாட்டேன், காலையில் சாப்பிடவே மாட்டோம். இன்றைக்கி தான் வந்துட்டு சண்டே வந்து காலையில் சிக்கன் கிரேவியும் தோசை இட்லி எல்லாம் பண்ணியாச்சு. அவன் ஊருக்கு வந்துட்டு மதியானம் கிளம்பிடுவான். அதனால் வந்து எல்லாத்தையும் பண்ணி சர்வ் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க மாமா ஊருக்கு கிளம்புனதும் ஜீரா குட்டி வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான். ஊருக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுக்கவும் அவ்வளோ அழுகை, ஏன்னே தெரியல, அப்படி அழுதுட்டு இருந்தான். ஆனால் இங்கே இருக்கும்போது கண்டுக்கவே மாட்டான், தூக்குனா கூட வர மாட்டான். ஆனால் அவன் ஊருக்கு போகிறான்னு சொன்ன உடனே கண்ணீர் தண்ணி அப்படி கொட்டுது. அவங்க வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி எப்பயும் போல் தான் பண்ணேன். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலைலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்துட்டு ஒரு பட்டை, கிராம்பெலாம் போட்டு ஒரு மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சோண்டு போட்டுட்டு சிக்கன் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா பிரட்டிட்டேன் தக்காளியிலே. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் எடுத்து போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சேன். சூப்பர். லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன், இன்னும் டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் போயிட்டு வரோம். பாய்.